السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை அவனை வணங்குகின்ற ஒரு சமுதாயத்தில் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு தன்னிகரற்ற சமுதாயம், உயர்ந்த சமுதாயம். இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள உயர்ந்த நியாமத்தை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம். அனைத்திலும் ஒரு கட்டுப்பாடுகளும் ஒரு நெறிமுறைகளும் வரைமுறைகளும் நிறைந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். எனவேதான் இஸ்லாம் என்பது உலகத்திலே பலவிதமான தீமைகளை தடுப்பதின் காரணத்தினால் இன்று உலக வழக்கிலே மிகப்பெரிய சம்பாத்தியம் என்பது இஸ்லாம் எந்தெந்த அநாகரிகங்களை தடுத்திருக்கிறதோ அந்த அனாச்சாரங்கள், ஆடம்பரங்கள், ஆபாசங்கள் இவை அனைத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருப்பதின் காரணத்தினால் இஸ்லாம் என்பது இப்லீஸ்களுடைய பார்வையிலும் இப்லீஸ்களுடைய பட்டாளங்களின் பார்வையிலும் மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குரிய ஒன்றாக தெரிகிறது. அதனால்தான் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை பலமான முறையிலே எதிர்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதை போல ஒரு காலம் வரும், உணவு தட்டின் மீது பசியோடு இருப்பவர்கள் பாய்ந்து செல்வதை போல இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, முஸ்லிம்களின் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான சமுதாயங்கள் பகைமையோடு பாய்ந்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அத்தகைய ஒரு உயர்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அதே மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக செயல்பாடுகள் சூழ்ச்சிகளோடும் திட்டங்களோடும் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. 1992ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்பட்ட பாபரி மஸ்ஜிதினுடைய அந்த வரலாறு இன்றும் நம்முடைய உள்ளத்திலே காயங்களாக, ரணமாக நிறைந்திருக்கிறது. பள்ளிகளையும் இழந்து பல உயிர்களையும் பரிதவிக்கக்கூடிய வகையிலே இழந்தோம். எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டூழியம் அந்த நாளையில் கட்டவிழ்த்து விடப்பட்டது என்பதை நாமெல்லாம் கண்கூடாக கண்டோம். நியாயத்திற்கும் அநியாயத்திற்குமான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் ஒரு பகுதி அந்த பகுதி. உண்மையான வரலாறுகள் திரிக்கப்பட்டு பொய்யாக்கப்பட்டு பலவிதமான இட்டுக்கட்டுகளோடு இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மக்களையும் குற்றப்பரம்பரையை போன்று நிறுத்தப்பட்டிருப்பதை காண முடிகிறது. தொடர்ந்து வரக்கூடிய அந்த அநியாயங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு மதுரையை பயங்கரமான முறையிலே கலவர பூமியாக மாற்றுவதற்கு துடிக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய நிலை, இவை அனைத்துமே இஸ்லாத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி. அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரே ஒரு பள்ளியை அன்றைக்கு நாம் இழந்தோம். ஆனால் அந்த பள்ளியை இடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த பல்பீர் சிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அதிசயமான பல காரணங்களையும் அற்புதங்களையும் அவர் கூறுகிறார். உறுதியான ஒரு முஸ்லீமாக மாறுகிறார். அதன் பிறகு நாடு முழுவதும் சுற்றி வந்து பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை அவருடைய சொந்த முயற்சியில் கட்டினார். பல மக்களை தூண்டினார், பல பள்ளிவாசல்களை கட்டினார். அதனை ஒரு பள்ளியை இடித்ததற்கு நானும் ஒரு பங்களிப்பு செய்தேன் என்பதற்கு இது ஒரு பரிகாரம் என்பதாக அவர் நினைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸை சொல்வார்கள். ஒரு முஸ்லிமினுடைய பண்பு என்ன தெரியுமா? வத்துபஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், வத்துபஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தீமையை நீ செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை நீ செய்துவிடு, அந்த பாவத்திற்கு அது பரிகாரமாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை ஆபாசமான முறையிலே நான் முத்தமிட்டு விட்டேன், இதற்கான பரிகாரத்தை எனக்கு தாருங்கள்.
இதற்கான அதாவது தண்டனை எனக்கு தாருங்கள், நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், நான் குற்றவாளியாக பாவியாக அல்லாஹ்வுக்கு முன்பாக நான் நின்றுவிடக் கூடாது என்று அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கெஞ்சி கேட்டார். ஒரு தவறை செய்துவிட்டால் மதிப்பு வாய்ந்த மனிதர்களுக்கு முன்பாக அதை மறைக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் அந்த மனிதருடைய அதே போல சஹாபாக்களுடைய என்ன தெரியுமா, நான் நபிக்கு முன்பாக மறைத்து விடலாம், ஆனால் அல்லாஹுக்கு முன்பாக நான் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் என்னை பார்க்கிறான். எனவே நான் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அதற்குரிய தௌபாவை பாவ பரிகாரத்தை நான் பெற்றுவிட வேண்டும் என்று துடித்த அந்த நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். சில நேரங்களிலே இந்த பாவத்தை நபியிடத்திலே சென்று சொன்னால் தன் உயிரே போய்விடும் என்கின்ற அளவுக்கு உள்ள விபச்சாரம், கொலை போன்ற பாவங்களையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக சென்று முறையிட்டார்கள். நான் பாவம் செய்து விட்டேன், தஹிர்னி யா ரசூலுல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து தஹிர்னி யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். என்ன செய்தாய்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனிதர் 4 பக்கமும் திரும்ப திரும்ப வந்தார். நபி அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், மாயிஸ் பிடித்திருக்கிறாரான்னு பாருங்க அப்படின்னா. ஊத சொல்லி கேட்டாங்க. இல்லை யார சொல்ல பிடிக்கல. மாயிஸுக்கு ஏதாவது மூளை கோளாரா என்று கேட்டார். இல்லை, தெளிவாக தான் இருக்கிறார். இதெல்லாம் தெளிவுபடுத்தியதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடிப்பதற்கு உத்தரவிட்டார். அவருடைய உயிரும் பறிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு உயிர் போகும். அந்த உயிரும் சாதாரணமாக போகாது, அணுவணுவாக உயிர் போகும் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தன்னுடைய தவற்றை பற்றி சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய இந்த சித்திரவதைகளை விட நாளை மறுமையினுடைய வேதனை பயங்கரமானது, நிரந்தரமானது. எனவே நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நான் துன்பங்களை அனுபவித்து விட்டாலும் நான் பரிசுத்தமான முறையிலே அல்லாஹ்வை சென்று சந்திப்பேன் என்று நினைத்தார்களே, இதுதான் அந்த சஹாபாக்களுடைய உணர்வு. ஆனால் ஒவ்வொரு பாவத்தின் சமயத்திலும் பரிகாரத்தை தேட நினைத்தார்கள். அதே நிலையை தான் பல்பீர் சிங் என்ன செய்தார்? தேடினார். 100கணக்கான பள்ளிவாசல்களை கட்டினார். இன்றைக்கு அவர் இறந்து விட்டார். நாளைய தினம் டிசம்பர் 6 வந்து விட்டாலே பாபரி மஸ்ஜித் இடித்ததினுடைய நாள் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். ஏதோ எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக அங்கே சில கூட்டங்களை போட்டு சத்தம் போடுவோம். ஆனால் நாங்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதை காட்டுவதற்கு அது தேவை என்று இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த சஹாபியை பற்றி சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை ஆபாசமாக முத்தமிட்டு விட்டேன், எனக்கு தௌபா வாங்கி தாருங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அந்த சஹாபி நினைத்தது என்ன தெரியுமா? விபச்சாரத்திற்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் நம்மை கல்லால் அடித்துக் கொள்வார்கள் என்று நினைத்துதான் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை நடக்க போகிறது, தொழுகையை முடிந்ததற்கு பிறகு நீ நம்ம இடத்திலே வா என்று சொன்னார். நபி அவர்களுக்கு பின்னால் நின்ற அந்த தோழர் தொழுகிறார். தொழுது முடித்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, தஹீர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எனக்கு பின்னால் தொழுதீரா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், செல்லும் என்று சொன்னார். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளிய திருவசனம். அந்த தோழர் அந்த இடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பின்னால் தொழுத அந்த தொழுகையின் காரணத்தினால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறீர்களே, இது எனக்கு மட்டும் குறிப்பானதா, இது எனக்கு மட்டும் சொந்தமானதா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இரக்கத்தின் மறு உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என் உம்மத்தினர் அனைவருக்கும் சொந்தமானது. ஒரு தீமைக்கு பிறகு அவர் உண்மையான வருத்தத்தோடும் கவலையோடும் ஒரு அமலை, குறிப்பாக ஒரு தொழுகையை தொழுவானால் அவருடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கியாருடைய வசனம், அக்கிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹார் வ ஸுலஃபன் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத் ذلك ذிக்ரா லிذாக்கிரீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அக்கிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹார் வ ஸுலஃபன் மினல் லைல், பகலின் இரு புறங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் அல்லாஹ்வை நின்று தொழுவீராக. இதுல 5 நேர தொழுகை வந்துரும். அல்லாஹ்வை நின்று தொழுவீராக. இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நன்மைகள் உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும் என்று நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டினார். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார், வத்துபஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தீமைக்கு பிறகு ஒரு நன்மையை செய்துவிடு, அந்த நன்மை உன்னுடைய தீமையை மன்னித்து விடும், அழித்து விடும் என்று கூறினார். அருமையான பெருமக்களே, வஹ்ஷி, ஒரு நேரத்தில் வஹ்ஷி என்ற பெயரை கேட்டாலே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கசப்பான ஒரு பெயர் வஹ்ஷி என்ற பெயர். ஆனால் இன்றைக்கும் அந்த வஹ்ஷி என்ற பெயரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம். அவ்வளவு மகத்தான மாமனிதராக அவர் மாறி போனார். அந்த வஹ்ஷி சஹாபாக்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வெறுப்பிற்குரிய மனிதராக இருந்தார் என்று நாம் சொன்னோமே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சையது ஷுஹதா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர்தான். பல மாதங்களாக சில மனிதர்களால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அவர் ஈட்டியால் தூரத்தில் இருந்து தாக்குவது எப்படி என்று பயிற்சி அளிக்கப்படுகிறார். அந்த பயிற்சியின் விளைவாக ஹிந்தா என்ற பெண்மணியினுடைய தூண்டுதலின் காரணத்தினால் உஹது போர்க்களம் நடைபெற்ற அந்த சந்தர்ப்பத்தில் வஹ்ஷி என்ற அந்த கருப்பு அடிமை பின்னால் இருந்து பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பாரமான ஒரு ஈட்டியை வைத்து குறிபார்த்துக் கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் விரிந்த மார்பும் பரந்த நெஞ்சமும் உடைய அந்த ஹம்சா, அல்லாஹ்வுடைய வீர சிங்கம் என்று நபி அவர்களால் போற்றப்பட்ட ஹம்சா, இஸ்லாமிய மார்க்கத்திலே சேர்ந்தவர்கள் மறைந்து மறைந்து இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்தை மாற்றிய இருவரும் வீரர்களில் ஒருவராகிய உமர் மற்றும் ஹம்சா அவர்களில் ஒருவர்தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹம்சா உஹது போர்க்களத்திலே பம்பரமாய் சுழன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கோழையாக இருந்த அந்த வஹ்ஷி பாறையின் பின்னால் இருந்து மறைந்திருந்து வஹ்ஷி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதுகுக்கு பின்னால் அந்த ஈட்டியை ஓங்கி தூக்கி எறிகிறார். முதுகுக்கு பின்னால் பாய்ந்த ஈட்டி நெஞ்சின் வழியாக பின்னால் வருகிறது. அங்கேயே சரிந்து விழுகிறார். அதன் பிறகுதான் அவர்களுடைய உறுப்புகளை துண்டு துண்டாக நறுக்கி அவருடைய நெஞ்சை பிளந்து இந்த கொடூரங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அதற்கு பிறகுதான். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் ஓடிவிட்டார். அவருக்கு கிடைத்தது ஒரு பெரிய தொகை, கையூட்டு பணம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, உலகத்திலே ஃப்ரீயா வாழலாம், சந்தோஷமா வாழலாம் என்று நினைத்தார். உலகமே அவருக்கு நெருக்கடியாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு எவ்வளவு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷிக்கு திரும்ப திரும்ப கடிதம் எழுதினார், இஸ்லாத்துக்கு வந்துவிடு, நீ முஸ்லீம் ஆகிவிடு. திரும்ப திரும்ப அவர் என்ன செய்கிறார்? நான் வந்தால் புது மனிதனை போல முஸ்லீமாக, நான் புத்தம் புதிய மனிதனாக மாற வேண்டும், எந்த தவறும் இல்லாதவனாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வஹ்ஷிக்காக வேண்டிய 3 முறை அல்லாஹ் வசனங்களை இறக்குறான், பல வசனங்களை இறக்குறான். அதெல்லாம் அவருக்கு திருப்தி அளிக்கல. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். அந்த ஆயத்து இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ரஹ்மத். அந்த ஆயத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே கூறுவீராக, இந்த உம்மத்துக்கு கூறுவீராக, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கூறுவீராக, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, பாவங்களிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய நிலையின் மீது நிராசை அடைந்து விட்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர்களில் ஒரு பெயர் கஃபூர் அர் ரஹீம், பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்பதாக அந்த ஆயத்தை பார்த்த உடனே அந்த வஹஷி நபி அவர்களை நோக்கி வருகிறார். தாயிஃபிலிருந்து பயணம் புறப்பட்டு வருகிறார். கருப்பு போர்வையால் தன்னுடைய முகத்தை மூடியவராக வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். மன் அன்த, நீ யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் முகத்தை திறக்க முடியாது, நான் என்னை காட்டினால் என்னை கொன்று விடுவீர்கள். இல்லை, நீ யார் என்று சொல். முகத்தை திறக்கிறார். அண்ணா வஹஷி யா ரசூலல்லாஹ், நான் தான் வஹஷி வந்திருக்கிறேன். நபி அவர்கள் அந்த முகத்தை பார்த்த அடுத்த கணம் வஹஷியை சொன்னார்கள், வஹஷி முன்னால் அமர்கள், கலிமா சொல்லி கொடுத்து முஸ்லீம் ஆகிறார். அவரிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான், அவன் வாக்களித்து விட்டான், நீ இன்றைக்கு ஒரு புனிதமான மனிதனாக மாறிவிட்டாய். ஹம்சாவை நீ எப்படி கொலை செய்தாய், எப்படியெல்லாம் நீ நெருங்கினாய், என்னென்ன காரியங்களை செய்தாய். வஹஷி ஒன்னா சொல்கிறார். ரஹ்மத்துல் ஆலமீன் ஆகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு மனிதனினுடைய கஷ்டத்தை பார்த்தாலே அழுவார்கள். அப்படிப்பட்ட கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை, தன்னுடைய பால்குடி சகோதரர், தன்னுடைய நண்பன், இந்த மூன்று உறவுக்கும் சொந்தக்காரராகிய ஹம்சா, எல்லாத்துக்கும் மேல் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்திய மாபெரும் வல்லமை படைத்த வீரர். இந்த சமுதாயம் அவர்களை இழந்ததென்றால் ஒரு பெரிய தூணையை இழந்ததற்கு சமம். அப்படி ஒரு மாமனிதரை கொலை செய்த அந்த காட்சியை ஒன்னு அவர் சொல்ல சொல்ல நபி அவர்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் அப்படி தாரை தாரையாக விடுகிறது. கடைசியாக சொன்னார்கள், வஹஷி, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ முஸ்லிம் என்பதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் எனக்கு என் கண்களுக்கு முன்பாக நீ நடமாடாது, என் கண் பார்வை தெரியாத அளவுக்கு எங்காவது மறைந்து நீ வாழ்வாயா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவின் ஞாபகம் வருகிறது என்று நபி அவர்கள் சொல்லி அனுப்பினார். எதற்காக இதை சொல்கிறோம் தெரியுமா? அங்கிருந்து சென்ற வஹஷி ஈமானினுடைய பிரதிபலிப்பு என்ற அடிப்படையில் ஒரு வைராக்கியத்தோடு சென்றான், ஒரு சபதத்தோடு சென்றான், ஒரு சேலஞ்சோடு சென்றான். அது என்ன சேலஞ்ச் சொன்னார்? இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு மிகப்பெரிய தூணாகிய ஹம்சாவை இந்த சமுதாயம் இழப்பதற்கு நான் காரணமாகிவிட்டேன். அதே போல இந்த சமுதாயத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் பயங்கரமாக ஆட்டுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான மனிதனை கொலை செய்து இதற்கு ஈடு கட்டுவேன், பரிகாரம் தேடுவேன் என்று சபதம் எடுத்துவிட்டு சென்றார். உசைலமத்துல் கத்தாப் என்பவனுடைய பயங்கரமான பிரச்சனை, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி, யமாமா போர்க்களம். அதிலே மிகப்பெரிய ஒரு கலங்கம் நிறைந்த கண்ணீர் காவியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குரிய சம்பவம் என்ன தெரியுமா? நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இந்த சமுதாயத்திலே ஷஹீதாக்கப்பட்ட போர்க்களம் யமாமா போர்க்களம். சாதாரணமா சொல்றோம், நஜ்து பகுதியிலே யமாமா என்ற பகுதியிலே அந்த போர்க்களத்திலே ஒருவன் தன்னை ரசூல் என்று சொன்னால் போர் நடந்தது என்று சொல்கிறோம். ஆனால் அதன் காரணத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன தெரியுமா?
ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அதே போர்க்களத்திலே நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் ஒரே இடத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. அதுக்கு அல்லாஹ் தஆலா அதனுடைய நன்மை அல்லாஹ் காட்டிட்டான். இன்னைக்கு கையில குர்ஆன் ஷரீஃப் நம்ம கையில தொகுப்புகளாக இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணமே அந்த ஷஹீதுகள் தான். அந்த நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் வஃபாத்தா ஷஹீதானதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்படியே உள்ளத்திலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் குர்ஆனுடைய நிலை என்னாகும்? எனவே குர்ஆனை கோர்வை செய்ய வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உறுதிப்படுத்துகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். அதன் பிறகுதான் குர்ஆன் கோர்வை செய்யப்படுவதற்குரிய முயற்சி நடந்தது. அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு காலம். அந்த காலத்திலே தான் குர்ஆன் ஷரீஃப் கோர்வை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் பரப்பப்பட்டு இன்னைக்கு நம்ம கையில குர்ஆன் இருக்குன்னு சொன்னா அன்று அவர்கள் செய்த தியாகத்தினுடைய விளைவுதான். அந்த போர்க்களத்துல இந்த வஹ்ஷியினுடைய கூர்மையான அந்த பார்வை, நோக்குதல், அந்த கவனிப்பு எதுல இருந்து தெரியுமா? உஹது போர்க்களத்துல எப்படி ஹம்சா எங்க போறாரு, வர்றாரு, எங்க நிக்கிறாரு, எங்க வச்சு தாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான பார்வை அந்த யமாமா போர்க்களத்தினுடைய முக்கிய காரணியாக அமைந்திருந்த முசைலமத்துல் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய நபியின் ரிசாலத்தில் பங்கு கேட்டானே அந்த துஷ்டனை நோக்கியதாக இருந்தது. அவனையே பின்தொடர்ந்து வந்தார்கள். அங்கும் இங்கும் ஓடி ஓடி பின்தொடர்ந்தார்கள். எங்கு தனியாக மாட்டுவான், அவனை கொலை செய்ய வேண்டும், ஹம்சாவினுடைய ஷஹாதத்துக்கு ஈடு கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே மாதிரி ஒரு இடத்துல தனியா மாட்டினான், கொலை செஞ்சான். கொலை செஞ்ச அடுத்த கணம் அவன் உயிரற்ற பிணமாக சாய்ந்த போது அந்த நேரத்தில் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டார்கள். சொன்னார்கள், இறைவா, நான் ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை செய்து பாவத்தை செய்து விட்டேன். ஹம்சாவை கொலை செய்து இந்த சமுதாயத்திற்கு பெரும் நஷ்டத்தை விளைவித்து விட்டேன். இதோ இந்த சமுதாயத்திற்கு பெரும் நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டிருந்த இந்த முசைலமாவை கொலை செய்து அதற்கு ஈடு கட்டி விட்டேன். இறைவா, அதற்கு இதை பகரமாக்கிவிடு, என்னை மன்னித்து விட இறைவா, என்னை மன்னித்து விட இறைவா என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் ஒன்று இடிக்கப்பட்டது என்றால் அதற்கு பரிகாரமாக காரணமாக இருந்த பல்பீர் சிங் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை கட்டினார். ஆனால் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு அல்லவா? பள்ளிவாசல்களை பாதுகாப்பதென்றால் எப்படி? பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது மட்டும் நம்மளுக்கு நீங்காத ஒரு களங்கமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய காயமாக இன்றைக்கும் ரணமாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அந்த பாபரி மஸ்ஜித் இருக்கக்கூடிய காலத்திலே அதுல எந்த அளவிற்கு மக்கள் தொழுக வந்தார்கள், அது எப்படி பராமரிக்கப்பட்டது? அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் அது ஒரு பூங்காவனமாக தெரிந்ததா? அந்த பள்ளிவாசல் அதாவது திக்ருகளை கொண்டும் தொழுகைகளை கொண்டும் வாங்கை கொண்டும் அலங்கரிக்கப்பட்டதா? உலகத்திலே எத்தனையோ பள்ளிவாசல்களுடைய நிலை அலங்காரமாக கட்டுகிறார்கள், தொழுவதற்கு ஆள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு லீவை போல பள்ளிவாசலுக்கும் லீவு போடுகிறார்கள். ஒரு விடுமுறை காலம் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கும் விடுமுறை. பள்ளிவாசலுடைய தொழுகைகளுக்கு விடுமுறை என்பது கிடையாது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. ஒவ்வொரு முஃமினின் மீதும் தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை மட்டும் சொல்லவில்லை, உலகத்திலே எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஜெபிக்கப்படுமோ, திருநாமங்கள் துதிவாடப்படுமோ, நினைக்கப்படுமோ அந்த இடங்களை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொர்க்க பூங்காவின் பக்கம் நீங்கள் நடந்து சென்றால் அதிலிருந்து நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், வமா ரியாதுல் ஜன்னா, சொர்க்க பூங்கா என்றால் என்ன என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மஜ்லிஸ்கள், சபைகள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், கான்காக்கள் போன்ற அனைத்துக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழல்கள் சூழ்ந்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் நம்முடைய கவனங்களை அதீதமாக செலுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் செலுத்துவதில்லை. சின்ன விஷயம் என்றாலும் தொழுகையை விட்டுவிட்டு சாதாரணமாக அமர்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பள்ளிவாசல்களுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிது குபா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கரங்களால் இந்த உம்மத்தினுடைய முதல் பள்ளிவாசல் என்பதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலுடைய அந்த வரலாறை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக உலகத்திலே எந்த பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ற நிலையில் கட்டப்படக்கூடிய பரிசுத்தமான அஸ்திவாரத்தை கொண்டு கட்டப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் தான். நம்முடைய முன்னோர்கள் பெரும் பெரும் இடங்களை பள்ளிவாசல்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். இன்றைக்கு வக்ஃபை பாதுகாப்பது போதும் போதும் என்ற நிலைக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அதை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அந்த பராமரிப்பு தன்மைகளை நாம் இழந்து விட்டோம். அதன் காரணத்தினால்தான் நம்மிடத்திலே முழுக்க முழுக்க தவறு இல்லை என்று சொல்ல முடியாது. நம்மிடத்தில் பெரும் அளவில் தவறுகள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய அந்த காலத்திலே பொடுபோக்காக நாம் இருந்துவிட்டு இப்போது அதற்கான ஆபத்துகள் வந்தவுடன் துடிக்கிறோம், கதறுகிறோம், பதறுகிறோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அருமையான பெருமக்களே, நாம் எல்லாம் நீதிமன்றங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் பாதகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். ஏன் இந்த நீதிமன்றத்துக்கு வருவதற்கு மறுக்கிறோம்? ஒவ்வொருவரும் பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடிய தொழுகைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் அந்த இடத்தினுடைய பள்ளிவாசல்கள் தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான இடம் அதனுடைய கடை வீதிகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. இன்றைக்கு நாம் கடை வீதிகளிலே அதிகமாக இருக்கிறோமா, கண்ணிய மிகுந்த பள்ளிவாசல்களிலே அதிகமாக இருக்கிறோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு ஒரு மனிதன் தொடர்ந்து வந்து போய் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சாட்சிக்கு உரித்தானவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, 5 நேர தொழுகைகள் நம்முடைய உயிர் மூச்சை போன்று அமல்களின் தலையாய கடமை. இந்த 5 நேர தொழுகைகளை, அந்த தொழுகைகளை பள்ளிவாசலிலே வந்து தொழக்கூடிய ஒரு பண்புகளை, பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த பழக்கங்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான நன்மைகளை நமக்கு பெற்று தருகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக ஒரு நன்மை, ஒரு தீமை மன்னிப்பு, ஒரு தரஜா உயர்வு, இதெல்லாம் கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்திருக்கும் நேரம் எல்லாம் நபிலான தொழுகைகளுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நன்மைக்குரிய பாக்கியத்தை எத்தனை பேர் பெறுகிறோம்? கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலிலே பாங்கு சொல்லப்படுகிறது. ஆங்காங்கே வெளி தெருவுகளிலே நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இது மாதிரியான நிலைகள் மாற வேண்டும். பள்ளிவாசல்கள் செழிப்பாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் செழிப்பாக்கப்படுவது என்பது அமல்களின் மூலம், தொழுகைகளின் மூலம், திக்ருகளின் மூலம். அந்த அமல்கள், அந்த திக்ருகள், அந்த தொழுகைகள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த மஸ்ஜிதினுடைய கபூலியத்தை உருவாக்கி இந்த பள்ளிவாசல் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு உதவி செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.